வணக்கம் நண்பர்களே. நம் சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். தமிழ்நாடு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான கோவில்களுக்கு சொந்தமான புனித மண். இங்குள்ள ஒவ்வொரு கோவிலும் வெறும் கல் கட்டிடம் அல்ல, ஒவ்வொன்றும் ஒரு மர்மம், ஒரு வரலாறு, ஒரு அற்புதம், ஒரு நம்ப முடியாத சிற்பக்கலை அதிசயம். நம் முன்னோர்கள் எந்த நவீன தொழில்நுட்பமும் இல்லாமல் வெறும் கைவேலைப்பாடு மற்றும் ஆழமான அறிவியல் அறிவை கொண்டு உருவாக்கிய இந்த கோவில்கள் இன்றும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகும் நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றன. இன்று நாம் பார்க்க போவது தமிழகத்தின் 10 மிக பழமையான மர்மமான கோவில்களை. இதில் சில கோவில்களில் விஞ்ஞானிகளே இன்றும் விடை காண முடியாத புதிர்கள் இருக்கின்றன. சில கோவில்களில் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அறிவியல் நுட்பங்கள் மறைந்திருக்கின்றன. கடைசி வரை பாருங்க. ஏன்னா கடைசி கோவில் கடலுக்குள் முழுகி போன ஒரு நகரத்தைச் சேர்ந்தது. அதன் மர்மம் இன்றும் தீர்க்கப்படவில்லை. வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடங்குவோம். முதலில் இருக்கிறது தஞ்சாவூர் பெருவுடையார் கோவில் என்று அழைக்கப்படும் பிரகதீஸ்வரர் கோவில். 11ஆம் நூற்றாண்டில் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன் ராஜராஜ சோழன் கட்டிய இந்த கோவிலின் கோபுரம் சுமார் 260 அடி உயரம். இது உலகிலேயே முழுவதும் கிரானைட் கல்லில் கட்டப்பட்ட மிக உயரமான கோவில் கோபுரங்களில் ஒன்று. ஆச்சரியப்படும் விஷயம் என்னவென்றால், மேலே இருக்கும் என்பது டன் எடையுள்ள ஒற்றை கல்லை அக்காலத்தில் எந்த கிரேனும் இயந்திரமும் இல்லாமல் எப்படி மேலே ஏற்றினார்கள் என்பது இன்றும் விஞ்ஞானிகளுக்கு புரியாத புதிர். சிலர் சொல்வது 6 கிலோமீட்டர் நீளமுள்ள மண் சாய்வு பாதை அமைத்து யானைகள் மற்றும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை கொண்டு அந்த கல்லை இழுத்துச் சென்றார்கள் என்பது. மேலும் இந்த கோவிலின் நிழல் நண்பகல் நேரத்தில் தரையில் விழாது என்ற ஒரு நம்பிக்கையும் உண்டு. இது இன்றும் பலரால் பரிசோதிக்கப்படும் ஒரு விஷயமாக உள்ளது. யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்ட இந்த கோவில் 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக நின்று நிலைத்திருப்பது தமிழர்களின் பொறியியல் திறமைக்கு சான்று. இன்று வரை பூகம்பங்களையும் புயல்களையும் தாங்கி நின்றிருக்கும் இந்த கட்டிடம் அன்றைய பொறியியலாளர்களின் அளவீட்டு துல்லியத்தை உலகிற்கு நிரூபிக்கிறது. இந்த கோவிலின் சுவர்களில் காணப்படும் பழைய தமிழ் கல்வெட்டுகள் அக்கால நிர்வாக முறையையும் பொருளாதார வாழ்க்கையையும் விளக்கும் மிக முக்கியமான வரலாற்று ஆவணங்களாக விளங்குகின்றன. அடுத்து தாராசுரத்தில் இருக்கும் ஐராவதேஸ்வரர் கோவில். இங்குள்ள படிக்கட்டுகள் ஒரு விசேஷமான அமைப்பில் கட்டப்பட்டுள்ளன. இந்த படிகள் மேல் நடக்கும்போது ஒவ்வொரு படியும் வெவ்வேறு இசை சுரங்களை எழுப்புகின்றன. இதனால் இந்த கோவிலை இசை படிக்கட்டு கோவில் என்றும் அழைக்கிறார்கள். இந்த கோவிலின் தேர் வடிவ மண்டபமும் அதில் செதுக்கப்பட்ட நுணுக்கமான சிற்பங்களும் சோழர் கால கலைஞர்களின் திறமையை பறைசாற்றுகின்றன. கோவிலின் சுவர்களில் காணப்படும் நுட்பமான சிற்பங்கள் அந்த காலத்து மக்களின் அன்றாட வாழ்க்கை, நடனம், இசை போன்றவற்றை சித்தரிக்கின்றன. இது ஒரு கல் புஸ்தகம் போல வரலாற்றை பதிவு செய்துள்ளது. இந்த கோவிலின் தேர் சக்கரங்கள் கூட உண்மையான தேர் சக்கரங்களைப் போலவே சுழலும் வகையில் கல்லில் செதுக்கப்பட்டுள்ளன. இது 12ஆம் நூற்றாண்டு சிற்பிகளின் நுட்பமான கலைத்திறனை காட்டுகிறது. உலகிலேயே செயல்பாட்டில் இருக்கும் மிகப்பெரிய கோவில் வளாகங்களில் ஒன்று ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில். 7 மதில் சுவர்களும் 21 கோபுரங்களும் கொண்ட இந்த கோவில் ஒரு சிறிய நகரத்தையே தன்னுள் கொண்டுள்ளது. கடைசி கோபுரம் மட்டும் 152 அடி உயரம் கொண்டது. இந்த கோவிலுக்குள் கோவில்களும் கடைத்தெருக்களும் வீடுகளும் கூட உள்ளன. இது உண்மையிலேயே ஒரு கோவில் நகரம் என்று சொல்லலாம். பல நூற்றாண்டுகளாக பல்வேறு அரசர்களால் கட்டி வளர்க்கப்பட்ட இந்த கோவில் வளாகம் தமிழக கட்டிடக்கலையின் பரிணாம வளர்ச்சியை ஒரே இடத்தில் காட்டுகிறது. இங்குள்ள 1000 கால் மண்டபத்தில் உள்ள ஒவ்வொரு தூணும் தனித்தனி சிற்ப கலைநயத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தும் ஒரு காட்சியாகும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் 1000 கால் மண்டபம் மிகவும் பிரபலம். இங்குள்ள தூண்களில் சிலவற்றை மென்மையாக தட்டினால் ஒவ்வொன்றும் தனித்தனி இசை சுரத்தை எழுப்பும். சப்தஸ்வரங்களை ஒலிக்கும் இந்த தூண்கள் எந்த உலோகமும் இல்லாமல் வெறும் கல்லில் இருந்து மட்டுமே இந்த ஒலியை உருவாக்குகின்றன. இது எப்படி சாத்தியம் என்பது இன்றளவும் பொறியியல் ஆய்வுக்குரியது. மேலும் இந்த கோவிலின் தென் கோபுரத்தில் 1000த்திற்கும் மேற்பட்ட வண்ணமயமான சிற்பங்கள் உள்ளன. ஒவ்வொரு சிற்பமும் தனித்தனி கதை சொல்கிறது. இந்த கோவிலின் தங்க தாமரை குளம் பக்தர்களுக்கு இன்றும் ஒரு புனித நீராடல் இடமாக விளங்குகிறது. வருடந்தோறும் நடைபெறும் சித்திரை திருவிழா மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் நடைபெறும் திருமணமாக கொண்டாடப்பட்டு லட்சக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலிலும் இதே போன்ற இசைத்தூண்கள் உள்ளன.
ஒரே கல்லிலிருந்து செதுக்கப்பட்ட இந்த தூண்கள் ஒவ்வொரு தட்டலுக்கும் வெவ்வேறு ஸ்வரங்களை எழுப்புவது பண்டைய தமிழ் சிற்பிகளின் அறிவியல் ஞானத்தை காட்டுகிறது. இந்த கோவிலில் தங்கத்தால் மூடப்பட்ட கோபுரமும் பழமையான தாமிரபரணி ஆற்றின் கரையோர அமைவும் சிறப்பம்சங்கள். இங்கு நடைபெறும் வருடாந்திர தேர் திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது. இந்த பாரம்பரியம் நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வருகிறது. இந்த கோவிலின் தங்க கோபுரம் சூரிய ஒளியில் பிரகாசிக்கும் காட்சி பார்வையாளர்களை மெய்மறக்க வைக்கும் ஒரு அனுபவமாகும். காஞ்சிபுரத்தில் இருக்கும் கைலாசநாதர் கோவில் தமிழகத்தின் மிக பழமையான கட்டிடங்களில் ஒன்று. 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவில் பிற்காலத்தில் கட்டப்பட்ட பல பிரபலமான கோவில்களுக்கே முன்னோடியாக கருதப்படுகிறது. மணல் கல்லில் செதுக்கப்பட்ட இந்த கோவிலின் சுவர்களில் காலத்தால் அரிக்கப்பட்ட பழமையான ஓவியங்களின் தடயங்கள் இன்றும் காணப்படுகின்றன. இந்த கோவிலின் சுற்றுப்புற சுவர்களில் 60க்கும் மேற்பட்ட சிறு சன்னதிகள் உள்ளன. ஒவ்வொன்றும் வெவ்வேறு தெய்வ வடிவங்களை சித்தரிக்கின்றன. காஞ்சிபுரம் ஒரு காலத்தில் பல்லவர்களின் தலைநகராக விளங்கியது. இந்த கோவில் அந்த பொற்காலத்தின் நினைவு சின்னமாக இன்றும் நிலைத்து நிற்கிறது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள நடைபாதை இந்தியாவிலேயே மிக நீளமான கோவில் நடைபாதையாகும். சுமார் 4000 அடிக்கும் மேல் நீளம் கொண்டது. ராமாயணத்துடன் தொடர்புடைய இந்த தலம் ராமர் இலங்கைக்கு செல்ல பாலம் கட்டிய இடத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. இங்குள்ள 22 புனித தீர்த்த கிணறுகளில் நீராடுவது ஒரு முக்கிய சடங்காக கருதப்படுகிறது. ஒவ்வொரு கிணற்றின் நீரும் வெவ்வேறு சுவை கொண்டதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். இந்த நடைபாதையின் இரு புறமும் உள்ள ஆயிரக்கணக்கான தூண்கள் சூரிய ஒளியில் ஒரு தனித்துவமான காட்சியை உருவாக்குகின்றன. வட இந்தியாவிலும் தென் இந்தியாவிலும் உள்ள யாத்ரீகர்கள் இணைந்து வழிபடும் ஒரே சில தலங்களில் இதுவும் ஒன்று என்பது இதன் தனிச்சிறப்பு. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஒரு விசித்திரமான சிறு அறை உள்ளது. அது முற்றிலும் காலியாக இருக்கும். இதை சிதாகாசம் அல்லது ஆகாய தத்துவம் என்று அழைக்கிறார்கள். இந்த வெற்றிடமே பரம்பொருளின் சின்னமாக கருதப்படுகிறது. இந்த கோவிலின் கோபுரத்தில் பரதநாட்டியத்தின் ஒவ்வொரு தாள கரணமும் சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது. இது உலகின் ஒரே இடமாக கருதப்படுகிறது. நடராஜரின் ஆனந்த தாண்டவ கோலம் பிரபஞ்சத்தின் படைப்பு, காப்பு, அழிவு ஆகிய 3 செயல்பாடுகளையும் குறியீடாக காட்டுகிறது என்று நம்பப்படுகிறது. இந்த கோவிலின் தங்க கூரை 9000த்திற்கும் மேற்பட்ட தங்க ஓடுகளால் மூடப்பட்டுள்ளது என்பது மற்றொரு ஆச்சரியமான உண்மை. வைத்தீஸ்வரன் கோவில் நாடி ஜோதிடத்திற்கு பிரபலமானது. இங்கு பண்டைய முனிவர்கள் ஓலைச்சுவடிகளில் எழுதிய ஜாதகங்கள் இன்றும் மக்களின் கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால வாழ்க்கையை விவரிக்கின்றன என்று நம்பப்படுகிறது. ஒரு நபரின் கட்டை விரல் ரேகையை வைத்து அவரின் ஓலைச்சுவடியை கண்டுபிடிக்கும் இந்த முறை இன்றும் விளக்க முடியாத ஒரு அறிவியல் புதிராகவே உள்ளது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்ட இந்த சுவடிகள் எப்படி ஒரு நபரின் விவரங்களை துல்லியமாக முன்கூட்டியே குறிப்பிட்டன என்பது இன்றும் ஆராய்ச்சியாளர்களை வியப்பில் ஆழ்த்துகிறது. இந்த கோவில் நவகிரக வழிபாட்டிற்கும் குறிப்பாக செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கும் மிகவும் புகழ் பெற்றது. தேசம் முழுவதிலும் இருந்து பக்தர்கள் இங்கு வருகை தருகிறார்கள். கடைசியாக மிக மர்மமான ஒன்று, பூம்புகார். ஒரு காலத்தில் சோழர்களின் சிறந்த துறைமுக நகரமாக சிலப்பதிகாரம் போன்ற பழந்தமிழ் இலக்கியங்களில் பாராட்டப்பட்ட பூம்புகார் கடல் மட்ட உயர்வால் அல்லது பேரலையால் கடலுக்குள் மூழ்கிவிட்டது என்று சொல்லப்படுகிறது. இன்றும் கடலுக்கடியில் பழைய கட்டிடங்களின் தளங்களின் எச்சங்கள் இருப்பதாக மீனவர்களும் கடல்சார் ஆய்வாளர்களும் கூறுகின்றனர். இந்திய தொல்லியல் துறை நடத்திய நீருக்கடியான ஆய்வுகளில் கூட சில கட்டமைப்புகளின் தடயங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. கடலுக்கடியில் மூழ்கியிருக்கும் இந்த நகரத்தை ஆராய பலமுறை நீர்மூழ்கி குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளன. ஆனாலும் அதன் முழுமையான வரலாறு இன்னும் முழுமையாக வெளிச்சத்திற்கு வரவில்லை. ஒரு காலத்தில் வளமான வணிக நகரமாக விளங்கிய இந்த இடம் இன்று வெறும் நினைவு சின்னங்களாகவும் கடலுக்கடியில் மறைந்த கதைகளாகவும் மட்டுமே எஞ்சியுள்ளது. இது தமிழகத்தின் மிகப்பெரிய தீர்க்கப்படாத மர்மங்களில் ஒன்றாக இன்றும் நீடிக்கிறது. இந்த நகரம் ரோமானிய பேரரசுடன் கூட வணிக உறவு கொண்டிருந்தது என்பதற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. இது பூம்புகார் ஒரு காலத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நகராக இருந்தது என்பதை காட்டுகிறது. இந்த 10 கோவில்களை தவிர தமிழகத்தில் இன்னும் நூற்றுக்கணக்கான பழமையான கோவில்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் தனித்தனி சிறப்பையும் மர்மத்தையும் கொண்டவை. நம் முன்னோர்கள் கட்டிடக்கலை, வானியல், கணிதம், ஒளியியல் போன்ற பல்வேறு அறிவியல் துறைகளில் கொண்டிருந்த ஆழமான அறிவு
இந்த கோவில்களின் ஒவ்வொரு கல்லிலும் பொறிக்கப்பட்டுள்ளது. இன்றைய நவீன தொழில்நுட்பத்துடன் கூட விளக்க முடியாத பல அம்சங்கள் இந்த கோவில்களில் மறைந்திருப்பது நம் பாரம்பரியத்தின் மீது இன்னும் அதிக பெருமிதத்தை ஏற்படுத்துகிறது. இதோ தமிழகத்தின் 10 பழமையான மர்மமான கோவில்கள். இவை ஒவ்வொன்றும் நமது முன்னோர்களின் அறிவியல் ஞானத்தையும் கலைத்திறமையையும் ஆன்மீக ஆழத்தையும் நமக்கு நினைவூட்டுகின்றன. இவை வெறும் கட்டிடங்கள் அல்ல, நம் பாரம்பரியத்தின் உயிரோட்டமான சாட்சிகள். இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு நம் அடையாளத்தை நினைவூட்டப் போகும் புனித சின்னங்கள். இவற்றில் நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்றிருக்கிறீர்கள்? கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல மர்ம வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு புதிரோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.